இறை மக்களே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்னும் இறைவாக்குக்கு ஏற்ப கோதுமை மணியாக 23/4/1712 அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டாலம் என்னும் சிற்றூரில் வாசுதேவ நம்பூதிரி மற்றும் தேவகி அம்மாள் ஆகியோரின் மகனாக தாய்வழி மரபை பின்பற்றும் இந்து நாயர் குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோர் நீலகண்டன் பிள்ளை என பெயரிட்டார்கள். சிறு பருவத்திலே துடுக்கான தோற்றம் கொண்ட இவருக்கு சிறப்புமிகு கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதில் தேர்ச்சியும் பெற்றிருந்தார். அத்தோடு தமிழ், மலையாளம் எனும் இரு மொழிகளில் புலமையுடனும் திகழ்ந்தார். தனக்கு கிடைத்த உயர்கல்வியினாலும் நுணுக்கமான அறிவு திறனாலும் சிறந்து விளங்கினார். திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மா மன்னரின் அரசவையில் நீலகண்ட பிள்ளை இளம் வயதில் போர் வீரராக பணி தொடர்ந்தார். பின்னர் அரண்மனை கருவூல அதிகாரியாக, நம்பிக்கைக்கு உரியவராக நேர்மையுடன் நடந்து கொண்டார். இக்காலகட்டத்தில்தான் மார்த்தாண்டவர்மாவின் நம்பிக்கை பெற்ற டச்சு கடற்படை தளபதியான எஸ்தாக்கியோ டிலனாய் திருவிதாங்கூர் படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டார். இவரது நல்ல செயல்பாடுகளும் அணுகுமுறையும் நீலகண்ட பிள்ளையை ஈர்த்து கொண்டது. ஆகவே அவரோடு நட்பு பாராட்டி அவரிடம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஊட்டம் பெற்று பின்னர் குடும்பமாக திருமுழுக்கு பெற்றார். அவரது பெயர் நீலகண்டன் பிள்ளை என்ற நிலையிலிருந்து தேவசகாயம் என மாற்றம் பெற்றது. தொடர்ந்து கிறிஸ்தவ பின்புலத்தில் ஒன்றிக்கப்பட்ட இவர் துன்புறுத்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றார். கொடும் துயர்களை தனக்குள் ஏற்றுக்கொண்டு விவரிக்க முடியாத வேதனைகளோடு பயணித்த அவர் விண்மகிமையில் உயர்த்த பெற்ற புனித தேவ சகாயமாக இன்றும் நம்முடைய பார்வையில் நிறுத்த பெற்றிருக்கின்றார். இந்த விசுவாச தடயங்களையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த இருக்கின்றார்கள். அவர்களின் மொழித்திறன், நடிப்புத்திறன், விசுவாச வலிமை திருச்சபைக்குள் ஒரு புதிய வரலாறை உருவாக்கட்டும், துளிர்விடட்டும் என இறைவனை வேண்டி இவர்களை சிறப்புடன் வடிவமைத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் மனம் நிறைந்து பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். சிலுவைக்கு தோள் கொடுப்போம், சீரிய நல் வாழ்வால் மீட்பிற்கு இலக்கணமாவோம். இப்பொழுது நம் பிள்ளைகள் நம் கண்களின் முன்னே வரலாறை வாழ்வாக பதிவு செய்ய இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. என் ஆட்சிக்கு பெருமை சேர்க்கும் அமைச்சர்களே, அறிஞர் பெருமக்களே, வீரர்களே, என் நாட்டு மக்களே, இந்த நாள் இந்நாட்டின் வரலாற்றிலே பொன்னாள், என் வாழ்விலே நன்னாள். நான் இளம் வயதிலே மன்னனாக முடிசூட தொல்லை தந்தனர் பலர். அவர்கள் எல்லோரையும் வீழ்த்தி இழந்த அரசை திரும்ப பெற்றேன். வாரிசுரிமை போரில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி நம் திருவிதாங்கூர் சாம்ராஜ்யத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் தளபதி ராமையன், உத்தம வீரன் நீலகண்ட பிள்ளை, இவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியோருக்கு பொறுப்புகளை பகிர்வதில் யாம் பெருமிதம் கொள்கிறோம். நல்லது அரசே. ராமையா, உமையம் தலைமை தளபதியாகவும் நிதியமைச்சர் மற்றும் பத்மநாதபுரம் கோட்டை, உதயகிரி கோட்டை போன்ற கட்டுமான பணிகளை என் அன்பிற்குரிய உத்தம வீரன் நீலகண்டனிடம் ஒப்படைக்கிறேன்.
தங்கள் பணிகளை இனிதே நிறைவேற்றுங்கள். மன்னவா, தாங்கள் எனக்களித்த தலைமை தளபதி பதவிக்கும் கௌரவத்திற்கும் நன்றி. எதிரிகள் எங்கிருந்தாலும் என் வாழ்முனை அவர்களை வேட்டையாடும். இம்மண்ணுக்காக என் உயிரை கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டேன். அரசே, தாங்கள் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு மிகுந்த கடமைப்பட்டுள்ளேன். யாம் என கழித்த பணிகளை தம்புரானின் ஆட்சிக்கு எந்த கேடும் வராமல் பார்த்துக் கொள்வேன். என் மனம் ஆனந்தத்தால் திளைக்கிறது. நன்றி தம்புரானே. மும்மொழி வீரருக்கு இருக்க வேண்டிய தன்னடக்கம் உம்மிலே இருப்பது கண்டு யாம் பெருமிதம் கொள்ளுகிறேன். என்னை நிதியமைச்சராக்கிய தம்புரானுக்கு மிக்க நன்றி. ஊழல் செய்ய முற்படுவோரின் உயிரை கொய்து ஆட்சியின் பெருமையை விளங்க செய்வேன். நாடு செழிக்கட்டும், மன்னர் பல்லாண்டு வாழட்டும், நல்லாட்சி தொடரட்டும். என் அன்பிற்கினிய அமைச்சர் பெருமக்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சபை கலையட்டும். மன்னரின் நல்மதிப்பை பெற்றுவிட்டான் நீலகண்டன். கட்டுமான பணிகளை கவனித்த அவனுக்கு தற்போது நிதியமைச்சர் பதவி. என் மனம் பொறுக்கவில்லை. நடந்த போரில் எதிரிக்கு இரையாவான் என்று எண்ணினேன். ஆனால் ஏமாந்து விட்டேன். இப்படியே இவனை விட்டால் என் பதவிக்கே ஆபத்து. விடமாட்டேன், விடமாட்டேன் நீலகண்டனை. மன்னர் முன் புகழ்ந்து பேசிய தாங்களா இவ்வாறு இகழ்ந்து பேசுகிறீர்கள்? என் கனவு நனவாக வேண்டுமென்றால் நீலகண்டனை ஒழித்து கட்ட வேண்டும். என் ஆதரவாளர் பலரை நாடு கடத்தி விட்டான். அவனை வெட்டி வீழ்த்தி இருப்பேன். ஆனால் தளபதி அவர்களே, கொஞ்சம் பொறுங்கள், அவசரப்பட வேண்டாம். அவனை வெல்ல ராஜதந்திரத்தை பயன்படுத்தும். எனக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை நீலகண்டனுக்கு அளித்து விட்டாரே மன்னர். என்ன செய்வது என் மனக்குமுறலே? சந்தர்ப்ப சூழல் அவனுக்கு சாதகமாய் உள்ளது. தற்போதைய தென்றல் நாளை புயலாய் மாறும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன் நீலகண்டா. உன்னை பழிவாங்காமல் விடமாட்டான் இந்த தலைமை தளபதி ராமையன். தம்புரானே, டச்சு படைவீரன் ஒருவன் தங்களை காண வந்துள்ளான். அப்படியா? அவன் நம்மை நாடி வர காரணம்? ஆபத்திற்கு அடித்தளம் அமைக்க வந்திருக்கலாம் அரசே. நம் வாளின் கூர்முனையை அவன் அறிந்திருக்க மாட்டான். வேந்தே, வியாபாரத்தின் பொருட்டு உடன்படிக்கை செய்து கொள்ள வந்திருக்கலாம். அல்லது நம் நட்பை பெற கிழக்கிந்திய கம்பெனியால், அல்லது கோழிக்கோட்டில் இருந்து வியாபாரம் நடத்தி வரும் டச்சு கவர்னரால் அனுப்பப்பட்ட தூதுவனாக கூட இருக்கலாம். நட்பா? அதுவும் டச்சுக்காரர்களுக்கா? நிச்சயமாக சுயநலம் கருதியே வந்திருக்கலாம். அமைச்சரே, எதற்கும் கண்ணியமாக போய் அழைத்து வாரும். அழைத்து வருகிறேன் அரசே. வாழ்க மன்னா, வளர்க அரசு. யார் நீங்கள்? டச்சுக்காரர்களால் அனுப்பப்பட்ட தூதுவன் நான். ஓ, அப்படியா? உன் பெயர்? நைட்டன். தாங்கள் வந்த காரியம்? நாட்டு வேந்தே, தென் பாரதம் எத்திக்கிலும் எங்கள் வியாபாரத்தை நிலைநாட்ட நாங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் மற்றும் போர்க்களத்தில் எங்கள் படைகளின் சாமர்த்தியத்தை அறிவி. அதற்கெல்லாம் விளம்பரம் கொடுக்க வந்தீரோ? மார்பை துளைத்து செல்லும் துப்பாக்கி குண்டுகள் எதிரே நெஞ்சை பிழைக்காமல் புறங்கண்டதில்லை. எங்கள் அதிகாரத்தை மறுத்தவர்கள் அடங்கி போனார்கள்.
வீரன் என வீம்பு பேசியோர் மண்ணோடு மண்ணாய் மக்கி போனார்கள். எங்களை நிராகரித்தோர் பாடலாம் இப்படித்தான். புரிந்து கொண்டேன், நீர் புதிர் போட வந்தீர் என்று. நீ யார் முன் நிற்கிறாய் தெரியுமா? என் அரசவைக்கு வந்து பேச இவ்வளவு துணிச்சலா உனக்கு? வளைத்து பேச வேண்டாம், வந்த காரியத்தை கூறும். நாட்டின் பகுதிகளான ஈரானியர், கோட்டார் போன்ற இடங்களை எம் வியாபாரத்திற்கு விட்டுத்தர வேண்டும். நாட்டிற்கு அரண் போல் பாதுகாப்பு தரும் எம் படைகள். ஓ, விஷயம் அதுதானா? நான் தர மறுத்தால் நீங்கள் கப்பம் கட்ட வேண்டும் எங்களுக்கு. கப்பம்? போர் போரென விங்கி கிடக்கும் எம் வீரர்கள் உங்கள் பகையைத்தான் விரும்புகிறார்கள். எங்கள் பேரங்கிகளின் முழக்கம் உங்கள் தலையை சிதறடிக்கும். அப்போது அறிவீர்கள் எம் பலத்தை. தளபதியாரே, மார்த்தாண்டவர்மனின் பலம் அறியாத டச்சுக்காரர்களுக்கு நம் வாளின் பலன் புரிய வேண்டும். கூறுங்கள் யோசனை. அரசே, வலியத்துறை முதல் வட்டக்கோட்டை வரை உள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மீனவர்களை ஒன்று திரட்டி அவர்களின் படகுகளின் உதவியால் கடற்படை அமைத்து நீலகண்டன் தலைமையில் வழிநடத்துவோம். நீலகண்டா, போருக்கு தயாராகிவிடு. உத்தரவு தளபதியாரே. நம் முப்படைகளும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்தினால் டச்சு படையை புறமுதுகு காட்டி ஓடச் செய்ய முடியும். புறப்படுவோம் போர்க்களத்திற்கு. வெற்றி நமதே. வெற்றியை நமதாக்கி திரும்புங்கள். என்ன நாய்டன், உன் முகத்தில் புன்னகை இல்லையே? நம்மை அலட்சியப்படுத்தி விட்டான் மார்த்தாண்டவர்மன். வீராதி வீரன் என்று தன்னை போற்றிக் கொள்ளும் மார்த்தாண்டவர்மா நம்மை ஏளனம் செய்து விட்டான். என்ன, அவமானப்படுத்தி விட்டானா? அப்படி என்றால் வியாபாரத்திற்கு இடம் தர மறுத்து விட்டானா? ஈரானியர், கோட்டார் என்றதும் மற்றை திறந்த காட்டாற்று வெள்ளம் போல் சினம் கொண்டு கண்ணாற்று கரைய வந்துவிட்டான். நம்மை மோட்ச தயாராக்கிவிட்டான். அப்படியா? 500 வீரர்களோடு புறப்படுங்கள். முதலில் குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வேண்டும். பின் ஈரானியல் கோட்டாரை கைப்பற்றலாம். மார்த்தாண்டவர்மனை சிறை பிடித்து பத்மநாப கோட்டையை பிணக்கோட்டையாக மாற்ற வேண்டும். அவன் படைகள் இரத்த வெள்ளத்தில் புரள வேண்டும். புறப்படுங்கள். இவர்களை நமது போர்ப்பாசறையில் அடைத்து வையுங்கள். உங்கள் முன் டச்சு கைதிகளை கொண்டு வந்துள்ளோம். இப்போது புரிகிறதா என் படையின் பலம்? அமைச்சர்களே, இந்த கைதிகளை என்ன செய்யலாம்? அரசே,
நாடறிய இவர்களை எருமை மாட்டின் மீதேற்றி மாலை அணிவித்து ஊர்வலம் வந்து கழுமரத்தில் ஏற்றுவோம். அரசே, இவர்கள் மேலை நாட்டு போர் பயிற்சிகளை சிறப்பாக கற்றவர்கள். நாமும் துப்பாக்கி பீரங்கிகளின் பிரயோகம் குறித்து தெரிந்து கொள்வது அவசியம். ஆகவே இவர்கள் மூலம் அனைத்து போர் பயிற்சி முறைகளையும் கற்றுக்கொள்வது நலமென்று கருதுகிறேன். யோசனை மிக அருமை. ஆனால் அது எப்படி சாத்தியம்? இக்கைதிகளில் ஒருவன் தளபதி போல் தெரிகிறான் அரசே. அப்படியா? நீலகண்டா, இவர்களிடம் உண்மை இருக்குமா? நம் அரசுக்கு உறுதுணையாயிருப்பார்களா? வேந்தே, அவர்கள் கிறிஸ்தவர்கள். சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட ஒரு மனிதனை கடவுளாக வணங்குபவர்கள். ஓ, அப்படியா? டில்லனாய் அவர்களே, நான் நினைத்தால் உங்கள் இருவரையும் சிறைச்சேதம் செய்ய முடியும், அறியீர்களா? ஆனால் நான் உங்களுக்கு உயிர் பிச்சை அளித்து உம்மையும் படைகளுக்கு தளபதியாக்கினால் எங்கள் போர் முறைகளை சேனைக்கு காற்றுக் கொடுத்து வெற்றிக்கு அடித்தளமிடுவோம். அருமை. அமைச்சர்களே, இன்று முதல் டிலனாய் நம் படைகளுக்கு தளபதியாக இருப்பார். ராமையன் துணை தளபதியாக இருப்பார். அரசே, குளைச்சல் துறைமுகத்தின் வெற்றி விழாவை கொண்டாட அங்கு ஒரு கல் தூண் அமைக்க வேண்டும். அப்படியே செய்யுங்கள் நீலகண்டரே. இவரையும் இவரது கூட உள்ள சகல வீரர்களையும் உதயகிரி கோட்டைக்கு அழைத்துச் சென்று அங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன் அரசே. வாருங்கள் தளபதியாரே, உதயகிரி கோட்டைக்கு செல்வோம். நீலகண்டா, உமது திறமைகளை நான் அறிவேன். மன்னரின் நம்பிக்கைக்குரியவர் நீர். உமது மேற்பார்வையில் உதயகிரி கோட்டை மிகவும் பிரமாதமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தளபதி அவர்களே, சிறையில் அடைத்து வைத்திருந்த போது உமது செயலை பார்த்து வியந்து போனேன். உம்முடைய வழிபாட்டு முறைகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தன. குளச்சல் போரில் காயங்குளம் மன்னனை எதிர்த்து உங்கள் தலைமையில் போரிட மன்னன் முடிவு செய்திருக்கிறார். மன்னர் என்னிடம் அறிவித்து விட்டார். நீலகண்டா, நம் நாட்டின் நிலை குறித்து அறிந்து கொள்ள ஆவலாயுள்ளேன். அரசே, காலம் தவறா பருவமழை, களனியெல்லாம் தானியங்கள், அரசு கருவூலம் நிரம்பி வழிய மக்கள் இன்பமுடன் வாழ்கின்றனர். அரசே, காலை மாலை தவறாது அர்ச்சகர்கள் பூஜை செய்கின்றனர். சத்திரங்கள் சாவடிகள் தோறும் அன்னதானம் வழங்கப்படுகிறது தம்புரானே. நாட்டின் பாதுகாப்புக்கு நமது படைகளின் பலம், சட்டம் ஒழுங்கில் மக்களின் சிறப்பான ஒத்துழைப்பு, நாட்டில் எங்கும் அமைதி. ஆனால் ஒரு கவலை மட்டும்தான் மன்னா என் மனதில். என்ன ராமையா சொல்கிறேன்? உமக்கு கவலையா? கேட்கவே வேடிக்கையாக உள்ளது. கூறும் உமது கவலையை. அரசே, கிறிஸ்தவ மதம் நமது நாட்டில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. அப்படியா? அதனை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? தம்புரானே, முளையிலே நுள்ளிவிட வேண்டும். இல்லையேல் வளர்ந்து மரமாகிவிடும். அதை பரப்பும் பாதிரிகள் தலையை கொய்து விட வேண்டும். அரசே, விதை வெடித்து முளையாகி நமது அவையிலே காட்சி தருவது இன்னும் வேதனை தருகிறது. ராமையரே, நீர் தளபதி டிலனாயை கூறுகிறீர் என்பதை புரிந்து கொண்டேன். அவரால் நம் நாட்டிற்கு நன்மையை தவிர தீங்கு விளையாது என நம்புகிறேன். அரசே, பத்மநாதபுரம் கோட்டை பணிகள் இன்னும் முடிவடையாத நிலையில் உள்ளது. தளபதியாரே, உங்கள் மேற்பார்வையில் கோட்டை புதுப்பிக்கும் பணி உடனே ஆரம்பமாகட்டும். நீலகண்டரே, நீர் தளபதிக்கு துணையாயிருந்து தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள். கோட்டை புதுப்பிக்கும் பணி தாமதமின்றி ஆரம்பமாகட்டும். உத்தரவு அரசே.
நம் நாட்டை விரிவுபடுத்த விரும்புகிறேன். குறுநில மன்னனான கொச்சி மன்னனை வீழ்த்தி அந்நாட்டை நம் நாட்டுடன் இணைக்க வேண்டும். அதற்கும் தாங்கள் வியூகம் வகுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தாங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் அரசே. நமக்கு தடையே நீலகண்ட பிள்ளைதான். டிலானாய் தளபதியாவதற்கு உறுதுணையாயிருந்தார். இன்று அவனுக்கு துணையாக பத்மநாதபுரம் சென்றிருக்கிறான். அவனுக்கு தகுந்த பாடம் கற்பித்துக் கொடுக்க என்னால் முடியும். அப்படி என்ன செய்வீர் துணை தளபதி அவர்களே? அரசின் போர் திட்டங்களுக்கு வியூகம் வகுத்தவன் நான். இப்போதே திருடன் மாயாண்டியை நீலகண்ட பிள்ளையின் ஊராகிய மருதுகுளம் அனுப்பி அவன் வீட்டை கொள்ளையிட்டு கஞ்சுகாலிகளை அழித்து நெற்களஞ்சியங்களை நெருப்பால் சாம்பலாக்கி விடுகிறேன். பாருங்கள். அருமை அருமை அருமையான யோசனை. அப்படியே செய்யுங்கள் துணை தளபதியாரே. ஐயோ, கயவர்கள் என்ன காரியம் செய்து விட்டார்கள்! வீட்டை கொள்ளையடித்து கால்நடைகள், களஞ்சியங்கள் அனைத்தையும் தீக்கிரையாக்கி விட்டார்களே. யாருக்கும் நாம் ஒரு தீங்கும் செய்யவில்லையே அத்தான். அனைத்தும் தீக்கிரையாகி விட்டதா? நம் சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டதா? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஒரு தீங்கும் செய்வதறியாத எனக்கு ஏன் இந்த துன்பம்? நான் என்ன செய்தேன்? ஐயோ, கலங்காதீர்கள் அத்தான், கலங்காதீர்கள். இனி என்ன செய்வது பார்கவி? பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லையே. கவலைப்படாதீர்கள். நம் குலதெய்வங்கள் நம்மை கைவிடுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. என் பெற்றோர்கள் வருந்தி தேடி வைத்த செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது. என் வாழ்வை இருள் சூழ்ந்து விட்டது. நீ என்ன எண்ணுகிறாய் பார்கவி? நான் என்ன எண்ணுவேன்? குல பெண்களுக்கு பணம் பெரிதா, கணவன் அன்பு பெரிதா தான்? கலங்காதீர்கள். சொத்து சுகங்களின் பித்து மனம் எனக்கில்லை. எனக்கு கை நிறைய பொருளை காட்டிலும் கண் நிறைந்த கணவனே மேல். உங்கள் அன்பு ஒன்றே போதும் எனக்கு. உங்கள் அன்பு ஒன்றே போதும் எனக்கு. பெருமானே, நான் உன்னை வணங்காத நாளில்லையே, உன்னை நினையாத நேரமில்லையே. உன் திருவடியே சரணம் என்றுணர்ந்த எனக்கு ஏன் இந்த துன்பங்கள்? ஏன் என்னை சோதிக்கிறாய்? ஐயோ, இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீள்வேன் பெருமானே? வாருங்கள் பிள்ளை அவர்களே. இந்த அமைதி புன்சிரிப்பு தவறும் முகம் வாடிப்போய் உள்ளது. முகவாட்டத்தின் காரணத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? என்னில் என்ன வாட்டத்தை காண்கிறீர் தளபதி? அகத்தின் துயரை மறக்க முடியவில்லை முகத்திற்கு. மதிமுகம் மாலை மலர் போல் வாடியிருக்கிறது. நிச்சயம் காரணம் இல்லாமல் இல்லை பிள்ளை அவர்களே. அப்படி என்ன நடந்து விட்டது? கூறுங்கள். கூறுகிறேன் துறையவர்களே. பூத்து குலுங்கும் பூஞ்சோலை பாலைவனமாகிவிட்டது துறையவர்களே, பாலைவனமாகிவிட்டது. யார் செய்த வஞ்சக செயலோ,
ஈசனின் திருவிளையாடலோ தெரியவில்லை. அனைத்தும் உள்ள நான் அரை காசு கூட இல்லாதவனாகிவிட்டேன். யாரோ என்னை திட்டமிட்டு மோசம் செய்து விட்டார்கள். துரை அவர்களே, மோசம் செய்து விட்டார்கள். என் வீட்டை கொளுத்தி என் கன்றுகாலிகளையும் நெல் விளையும் களனியையும் தீக்கிரையாக்கி விட்டார்கள் தளபதி அவர்களே. பிள்ளை அவர்களே, இதற்கு இவ்வளவு கலக்கம் கொள்ளலாமா? அல்லும் பகலும் பாடுபட்டு தேடி வைத்த பணத்தை மண்ணிலே விட்டு விட்டு மாண்டு மடிபவர் தானே நாம். உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தமது ஆன்மாவை காப்பாற்றாவிட்டால் வாழ்க்கைக்கு பிறகு அவன் கதி என்ன? பிள்ளை அவர்களே, புடமிட்டு பொன்னை எடுத்தெடுக்கும் தட்டானை போல துன்பங்களால் கடவுள் மனிதனை மாசாற்றதாக தெரிந்து எடுக்கிறார். குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண்ணை அவன் வணைந்து எடுப்பது போல நம்மை அவர் கரங்களில் வணைந்து கொண்டிருக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க இந்த சம்பவத்திற்கு நீர் கலக்கப்படலாமா பிள்ளை அவர்களே? தாங்கள் கூறுவது சரிதான். ஆனால் பணம் பொருள் இல்லாதவனை உலகம் மதிப்பதில்லையே துரை அவர்களே. பிள்ளை அவர்கள், முன்னொரு காலத்தில் யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான். மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், தானிய களஞ்சியங்கள் என அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்றிருந்தான். ஆனால் அந்த உத்தமனுக்கு ஒரு துன்பம் வந்தது. என்ன துன்பம் நேர்ந்தது தளபதியாரே? சாத்தான் யோபுவை சோதிக்க எண்ணினான். சோதிக்கவும் ஆரம்பித்தான். மின்னலை போல மறைந்தன யோபு ஈட்டிய செல்வங்கள், கன்றுகாலிகள், வேலை ஆட்கள். யோபுவின் குமாரர்களும் குமாரத்திகளும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து போனான். ஐயோ, மிகவும் பரிதாபமாய் உள்ளதே தளபதியாரே. ஆனால் யோபு என்ன சொன்ன தெரியுமா? நிர்வாணிய என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணின யோபுவுக்கு மீண்டும் வந்தது துன்பம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்கள். இப்படி பாதிக்கப்பட்ட தன் உடலை ஒரு ஓட்ட தூண்டை எடுத்து சாம்பலில் உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருந்த யோபுவை அவன் நேச மனைவி வெறுத்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்ல உற்றார் கைவிட உறார் இகழ யோபு தன் விசுவாசத்தை கைவிடவில்லை. யோபு சொன்னார், மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? இப்படி பாட அனுபவித்த யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் கடவுள் பின்னிலைமையை மேன்மேலும் ஆசீர்வதித்தார். பிள்ளை அவர்களே, துரை அவர்களே, நீங்கள் கூறுவது எனக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கிறது. எனக்கு மன அமைதியை கொடுத்த அந்த தெய்வத்தை குறித்து நான் இன்னமும் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். பிள்ளை அவர்களே, உங்கள்
அவளுக்கு மிக மகிழ்ச்சி. மனிதனாய் கன்னி மரியின் மடியில் அவதரித்த 33 ஆண்டுகள் பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி மனுக்குலத்தை மீட்டும் பொருட்டாய் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு தமது கடைசி துளி உதிரத்தையும் நமக்காக சிந்தி உயிர் நீத்தாரே இயேசு கிறிஸ்து. அவர் அனுபவித்த பாடுகளை காட்டிலுமா நமக்கு துன்பம் வந்துவிட போகிறது? துரை அவர்களே, என் உள்ளம் நெகிழ்கிறது. சற்று சிந்திக்க வாய்ப்பு தாருங்கள். அத்தான் மிகவும் குழம்பி போய் உள்ளது போல் தெரிகிறதே. நடந்ததை மறந்து விடுங்கள். துன்பம் வந்தால் கடவுள் இல்லை என்ற அர்த்தம். இல்லை பார்கவி, துன்ப நேரத்தில் கடவுளை நாடு என்றுதான் அர்த்தம். எதற்காக தேவியை அகற்றினீர்கள்? உண்மை தெய்வத்திற்கு இடம் கொடுக்கவே அகற்றினேன் பார்கவி. உண்மை தெய்வமா? தெய்வங்களில் மெய் என்றும் பொய் என்றும் உண்டா? ஆமாம் பார்கவி, ஒன்று நம்மை படைத்த தெய்வம், மற்றொன்று நம்மால் படைக்கப்பட்டு பரிபாவிக்கப்படும் தெய்வம். ஈசனே, எங்களை மன்னித்து விடு. இது என்ன விந்தையாக இருக்கிறது? இது என்ன போராட்டம்? தெய்வமே, சோர்ந்த உள்ளங்களுக்கு மேலும் மேலும் சோதனையா? ஈசனே, இதுவும் திருவிளையாடலா? ஈட்டிய செல்வமெல்லாம் எடுத்துக்கொண்டாய், அதுவும் போதாதென்று என் கணவனை ஏன் மீண்டும் மீண்டும் சோதிக்கிறாய்? ஏன் பார்கவி புலம்புகிறாய்? நம் அறியாமையை உணர்ந்து விட்டோம் என்றால் கண்ணீர் வடிக்கிறாய். கதிரவனை கண்ட காரிருள் போல என் மூட நம்பிக்கை மறைந்து போன. உண்மையான கடவுள் இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டேன். அதை நம்பு பார்கவி, அதை நம்பு. யார் உங்கள் மனதை மாற்றியது அத்தான்? காளி வெகுண்டால் கல்லும் வெடிக்கும். வீணாக அவள் கோபத்துக்கு ஆளாகாதீர்கள். மன்னிப்பு கேளுங்கள் அத்தான், உடனே மன்னிப்பு கேளுங்கள். ஆத்திரப்படாதே பார்கவி, கருணையே உருவான கருணாமூர்த்தி அல்லவா கடவுள். மனித மீட்புக்காக தன் உயிரையே இந்த அந்த இயேசுதான் உண்மையான கடவுள். உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட என்னால் அவரை எப்படி மறக்க முடியும்? ஆண்டவா, ஏன் இவ்வளவு வேதனை எனக்கு? ஈட்டியை எடுத்து என் இதயத்தில் குத்தினாலும் வேதனை இருக்காது. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே. வணக்கம் துரை அவர்களே. வாருங்கள் பிள்ளை அவர்களே, உங்கள் கவலைகள் மறந்து விட்டதா? துரை அவர்களே, மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் மேலோங்குகிறது. இருப்பினும் என் மனதிற்கு தெளிவு தேவைப்படுகிறது. நீங்கள் கூறியதை தொடர்ந்து கூறுவீர்களா எனக்கு? நிச்சயமாக. சிலுவையில் முண்டாணிகளால் அடிக்கப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டும், சாட்டையால் அடிக்கப்பட்டும் தன் உதிரத்தை நமக்காக இந்த பூமியிலே சென்று உயிர் விட்டார். இயேசு மூன்றாம் நாள் தமது வல்லமையால் உயிர் எழுந்தார். உயிர் தெழுந்த அவரது காயங்களில் தோமா எனும் சீடன் தன் விரலை வைத்து தொட்டு பார்த்து விசுவாசித்தான். உயிர்த்த பிறகும் இயேசு பல அற்புதங்களை
மக்களுக்காக செய்தார். ஆ, அப்படியா? மனுக்குலத்திற்காக தன்னுயிரை ஈந்த அந்த இயேசுவை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆம் அன்பரே, ஜஹாமே அந்த இறைவன். உண்மை கடவுளை அறியாத ஊதாரியாக வாழ்ந்து விட்டேன் துரை அவர்களே. புதைக்கப்படும் முன்பாவது புத்துயிர் பெற்று விட்டேன் நான். இருளடைந்த என் இதயத்தில் ஒளியேற்றி விட்டீர்கள். வாடிய என் ஆன்மாவிற்கு ஞான விருந்தளித்து விட்டீர்கள் துரை அவர்களே, ஞான விருந்தளித்து விட்டீர்கள். இயேசுவை நான் பின்பற்ற விரும்புகிறேன் துரை அவர்களே. பிள்ளை அவர்களே, அரசன் நம்பிக்கைக்கும் நட்புக்கும் ஆச்சிரமானவர் நீர். நீரே உணர்ச்சி வசப்பட்டு பேசலாமா? உம்மீது அரசன் மிக்க அன்பு வைத்துள்ளான். இப்படி இருக்க அரசன் விரும்பாத ஒன்றை நீ விரும்பினால் சினம் கொண்டு சீறுவார் தம்புரான். உண்மை தெய்வத்தை அறிந்து கொண்ட பின் நான் எப்படி மனம் மாற முடியும்? உம்மை சித்திரவதைக்கு ஆளாக்கி கொடுமைப்படுத்துவானே. துரை அவர்களே, என் தலையே கொய்தாலும் உண்மை கடவுளை விட்டுவிடவோ மறுதலிக்கவோ மாட்டேன். அகிலம் அழிந்திட்டாலும் என் ஆவி என் உடலை விட்டு பிரிந்தாலும் அழியா தன்மை வாய்ந்த என் ஆன்மாவை அழிய விட மாட்டேன் துரை அவர்களே. ஆனால் நீங்கள் என் மனையிருளை அகற்றிவிட்டு தற்போது வழிகாட்ட மறுப்பது போல் தெரிகிறது துரை அவர்களே. பிள்ளை அவர்களே, மனை விடவும் விண்ணவனுக்கு நான் உரியவன். உறுதியான விசுவாசமும் திடமான நம்பிக்கையும் என்னை வியப்புக்குள்ளாக்கியது. நீர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். துரை அவர்களே, அந்த வாழ்வை நான் பெற வேண்டும். அதற்கு எனக்கு துணை புரியுங்கள். நிச்சயமாக பிள்ளை அவர்களே. வடக்கன் குலத்தில் பங்கு தந்தார் பரஞ்சோதிநாதர் எனக்கு அறிமுகம் ஆனவர். அவரிடத்தில் திருமுழுக்கு பெற ஏற்பாடு செய்கிறேன். இதோ கிறிஸ்துவின் மறை நூல். இதனுள் இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் நம் விசுவாசத்தை வாழ்வை பலப்படுத்துபவர். பிள்ளை அவர்களே, இதை தினமும் நீங்கள் படியுங்கள்.
நான் கற்றறிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் மாயை. இந்த வேத புத்தகமே நித்திய வாழ்வுக்கு வழி. என் மனம் என் நேசரை நினைத்து நினைத்து மகிழ்கிறது. அத்தான், கையில் இது என்ன புத்தகம்? பார்கவி, இது வேத புத்தகம். நாம் மோட்சத்தை அடைய வழி சொல்லும் புத்தகம். அத்தான், நாம் பிறந்தது இந்து மதம், வளர்ந்தது இந்து மதம். நம் மதத்தை, நம் தெய்வங்களை புறக்கணிக்க என்ன குறை கண்டீர்கள்? பார்கவி, மனுக்குலத்தை படைத்த ஆண்டவன் ஒருவனே. நீதிமான்கள் அடையும் வீடு பேரும் ஒன்றே. நம்மை படைத்த தெய்வத்தை வழிபடுவதுதானே சிறப்பு. நமக்காக உயிரை தந்த தெய்வத்தை நம் நெஞ்சில் நிறுத்துவதல்லவா உயர்ந்தது. அத்தான், நாம் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் அரசன் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை நீங்கள் அறிந்துமா? இப்படி உங்கள் பதவி பறிபோகும். புரோகிதர்களின் சாபம் நம்மை வதைக்கும். ஊரார் எல்லாரும் நம்மை இகழுவார்கள். இந்த சமூகத்தில் நாம் எப்படி தலை நிமிர்ந்து வாழ முடியும்? உன் கூற்றை மறுக்கவில்லை நான். ஆனால் பாம்பிற்கு பயந்து பால் கிணற்றில் பாய்வார்களா? கொச்சு வீட்டில் உண்ண உணவின்றி இருக்கும் ஏழைகளும், மச்சு பாவிய வீட்டில் மதுரகீதம் பாடும் பணக்காரரும் மரணத்திலிருந்து தப்ப முடியுமா பார்கவி? நம் ஆன்மாவை காப்பாற்ற விட்டால் இவ்வுலகில் வாழ்ந்து என்ன பயன்? நம் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் தான் என்ன? கலக்கம் கொள்ளாது, கிறிஸ்துவை மனதில் நிறுத்திக் கொள்வார்கள். எப்படி என்னால் முடியும்? வரும் காலங்களை நினைத்து பார்த்தால் கலக்கம் கொள்ளாமல் இருக்க முடியுமா? தான் பார்கவி, நீ இந்துவாக இருப்பதும் நான் கிறிஸ்தவனாக இருப்பதும் இல்வாழ்விற்கு பொருந்துமா? சொல் பார்கவி, சொல். நீ ஏன் மௌனமாகி விட்டாய்? சொல் பார்கவி. நீங்கள் தானே எனக்கு கண் கண்ட தெய்வம். இதுவரை நீங்கள் கூறிய வார்த்தைகளை நான் தட்டியதில்லை. பின் ஏன் கருத்து வேற்றுமை நமக்குள்? கிறிஸ்துவுக்காய் வாழ நானும் தயாராகிவிட்டேனத்தான். உண்மையை புரிந்து கொண்டாய் பார்கவி, உண்மையை புரிந்து கொண்டாய். நாம் கிறிஸ்தவர்களாய் மாறுவதற்கு திருமுழுக்கு பெற வேண்டுமாம். நீ வர வேண்டும் என்னுடன். வடக்கங்குளம் பரஞ்சோதிநாதர் சுவாமி நமக்கு திருமுழுக்கு தருவதற்கு டிலானாய் ஏற்பாடு செய்துள்ளார். பார்கவி, நாம் போகலாமா? வா பார்கவி. அத்தான், என் ஊனக்கண்கள் மறைந்து விட்டது. தற்போது இறைவன் என் ஞான கண்களை திறந்து விட்டார். நிச்சயமாக நாம் திருமுழுக்கு பெற செல்வோம். வாருங்கள். இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அத்தான்? கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடி வந்து நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடி வந்து நாதனை போற்றிடுவோம். என்ன காரியமாக வந்தீர்கள்? நீங்கள் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வந்துள்ளீர்கள் போல தெரிகிறதே. சுவாமி, இதோ டிலானாய் கொடுத்த கடிதம். நாங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து கிறிஸ்துவை மட்டுமே பற்றி கொள்ள விரும்புகிறோம். அதற்காக திருமுழுக்கு பெற வந்துள்ளோம் சுவாமி. ஆம், டிலனா என்னிடம் கூறினார். மார்த்தாண்டவர்மா அமைச்சரவையில் அமைச்சர் அல்லவா? நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்க விரும்புவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு யோசிக்க வேண்டியுள்ளது. சுவாமி, ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? கிறிஸ்தவர்களை அடக்குவதிலும் அழிப்பதிலும் மும்முரமாய் இருக்கும் மன்னன் உங்கள் மனமாற்றத்தை எப்படி சகித்துக் கொள்வான்? திரும்பவும் உங்களை சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி
கிறிஸ்துவை மறுதலிக்க உங்களை துன்பப்படுத்துவான். மறுத்தால் மரண தண்டனை வழங்குவதற்கு கூட தயங்க மாட்டான். சுவாமி, எத்தகைய இன்னல்கள் இவ்வுடலுக்கு வந்தாலும் எனக்காக தன்னுயிரை ஈந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவற்றை ஏற்றுக்கொள்ள நான் தயார். எங்கள் உயிர் உடலில் இருந்து பிரிந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கப் போவதில்லை. எங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் சுவாமி, எங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். எனது அருமை பிள்ளைகளே, உங்களுக்கு ஏன் இந்த தொல்லைகள் எல்லாம்? சுவாமி, நீங்கள் திருமுழுக்கு தரும் வரை நாங்கள் இவ்விடத்தை விட்டு போவதில்லை. பிள்ளை அவர்களே, இறை பற்றியும் உறுதியான விசுவாசத்தை குறித்தும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு திருமுழுக்கு தருகிறேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. மறுதலிக்கவே மாட்டோம் சுவாமி. உலக இச்சைகளை வெறுத்து கிறிஸ்துவை மட்டுமே விசுவாசித்து திருமுழுக்கு பெற வந்துள்ளோம். எங்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் சுவாமி. தேவசகாயம் தந்தை மகன் தூயாவின் பேராலே உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தையில் உன்னை சேர்த்து கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். ஞானப்பூ தந்தை மகன் தூயாவின் பேராலே உன்னை கழுவுகிறேன். கிறிஸ்துவின் மந்தையில் உன்னை சேர்த்து கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். அன்பர்களே, மலை அசைந்தாலும் உங்கள் மனம் அசையாமல் இருக்கட்டும். கலக்கமோ குழப்பமோ வேண்டாம். ஞானப்போ, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தரிசித்து 3 திங்களாகிறது. பூஜை செய்ய மறுத்து கோயில்களை திறக்க மறுப்பதாக கேள்விப்பட்டேன். வேநாட்டை மறவாத வானம் பருவமழையை பொய்த்து விட்டது. இதற்கு என்ன காரணம்? தேவியின் கோபம்தான் காரணமாயிருக்கும் அரசே. புரோகிதற்கு குறைகள் இருக்கு மட்டும் வருண பகவான் எப்படி கண்டிருப்பான்? பூசாரிகளின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வது நம் கடமை அல்லவா? அவர்களின் குறைதான் என்ன? நாம் செய்ய தவறிய காரியம்தான் என்ன? நீலகண்ட பிள்ளை இக்காரியங்களை கவனிக்க தவறிவிட்டாரா? கூறுங்கள். உங்களின் இதயத்தில் இடம் பிடித்தவன் நீலகண்டன். ஆனால் தற்சமயம் நடப்பதோ நம் நாட்டுக்கு ஒவ்வாத செயல். அவன் கிறிஸ்தவ போதனைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் மானத்தை வாங்கும் நயவஞ்சகனாகிவிட்டான். அப்படியா? துணை தளபதி கூறுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் காரணம் என்னவென்று என்னிடம் விசாரித்து உடனே மறுபடி சொல்லுங்கள். துணை தளபதி அவர்களே, மன்னர் நீலகண்டன் மேல் மிகுந்த அக்கறை காட்டுகிறாரே. இப்போது நீர் என்ன செய்வீர்? உமக்கு கோபம் வருவது போல் தெரிகிறது. என் கண்கள் கனல் பற்றி எரிகிறது. இந்த முறை அவனுக்கு கழுமரம்தான். அந்தனரே, என்ன ஆகிவிட்டது? இவ்வளவு வேகமாக வருகிறீர்? அந்தனருக்கே பெருத்த அவமானம். நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்திருக்கிறான். பிராமணன் பூநூலை அறுத்துவிட என்று மிரட்டுகிறான். ஓஹோ, அப்படியா? அது மட்டுமல்ல, நாங்கள் கொடுத்த அபிஷேக பிரசாதத்தை காலால் உதைத்து நம் தெய்வங்களை அவமதித்து நிந்தித்து பேசுகிறான். அது மட்டுமா, எங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் கேவலமாக பேசுகிறான். எங்களை கொல்லாமல் கொன்று விட்டான். அவனை ஒழித்து கட்டாமல் நாங்கள் எந்த பூஜையும் செய்வதில்லை, கோவில்களை திறப்பதும் இல்லை. புரோகிதரே, ஆத்திரப்படாதீர்கள். தளபதி அவர்களே, உடனே நாம் பத்மநாதபுரம் கோட்டைக்கு இவர்களையும் அழைத்து சென்று அரசனிடம் நடந்ததை தெரிவிப்போம். அதுதான் சரி. உடனே மன்னனிடம் சென்று அறிவிப்போம். வாருங்கள்.
வாருங்கள். அரசர் வாழ்க. வேதியரே, தாங்கள் என்னை நாடி வர காரணம்? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். தங்கள் ஆட்சியில் எங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை குறித்து உமக்கு கவலையே இல்லை. கொடுமையா? உங்களுக்கா? அதுவும் என் ஆட்சியிலா? ஆமாம் தம்புரானே, கோவில் கொடை நடத்த கேட்க வரவில்லை, கொடுமைகளை சுட்டிக்காட்டவே வந்தோம். கொடுமையா? கொடுமையா? உங்களுக்கு தீங்கு புரிந்தவன் யார்? அதை துணை தளபதியை கூறுவார் உங்களிடம். அரசே, பெரும் அதிர்ச்சி நமக்கெல்லாம். அந்தணர்களுக்கோ பெரும் நிகழ்ச்சி. நீலகண்ட பிள்ளை நம் தெய்வங்களை மறுதலித்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார். நீர் கூறுவது உண்மைதானா? அந்தணர்களே, கூறுங்கள். ஆம் மன்னவா, எங்களை நகைத்து பூநூலை அறுத்து கிறிஸ்தவர்களுக்கு அரைஞானம் ஆக்கி விடுவானாம் அந்த கயவன் நீலகண்ட பிள்ளை. இதற்கெல்லாம் காரணம் அந்த தளபதி டிலானாய்தான். இக்காரியத்தை இந்நாள் வரைக்கும் எனக்கு தெரிவிக்காமல் காலம் தாழ்த்த காரணம்? ஆதாரமில்லை மன்னா, இப்பொழுது ஆதாரத்தோடு வந்திருக்கிறோம். நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவன். கிறிஸ்தவனாகிவிட்டான் நீலகண்டன். காட்டிய பரிவுக்கு கொடுக்கும் பரிசு என் இதயத்தை இரும்பாக்கி விட்டது. அவனை கசக்கி எறிய துடிக்கிறது என் கரங்கள். ராமையா, மீனவ கிராமங்களில் உள்ள தேவாலயங்கள் தரைமட்டமாக வேண்டும். அவர்கள் இல்லங்கள் உருக்குலைந்து மயானமாய் மாற வேண்டும். பிரமாதம் மன்னா, பிரமாதம். நாங்கள் எதிர்பார்த்ததும் இதுதான். ராமையா, டிலனாய்க்கு என் கட்டளையை அனுப்பி வையுங்கள். போர்க்களத்தில் மட்டும் நீர் திறமையை காட்டினால் போதும் என்று. நீங்கள் உடனே சென்று நீலகண்டனை பிடித்து வந்து என் காலடியில் போடுங்கள். மன்னர் வாழ்க. நம் பாரம்பரிய தெய்வங்களை அவமதித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீலகண்டனை பிடித்து வந்திருக்கிறோம். என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். தம்புரான் வாழ்க. நீலகண்டா, நீ கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மைதானா? நாட்டின் நலனை நாட வேண்டிய நீயா இப்படி? தம்புரானே, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை. என்னிடமே திமிராக பேசுகிறாயா? எம் குல மக்களை இகழ்ந்தும் புரோகிதர்களை அவமானப்படுத்தியும் பூநூலை அறுத்து அறையிலே கட்டுவேன் என்றதும் திருநீர் தட்டை காலால் உதைத்தும் இன்னும் பல எரிமலை வெடித்து வெளிவரும் குழம்பு போல் குமுறுகிறது என் உள்ளம். நீலகண்டா, மார்த்தாண்டவர்மனின் அரண்மனையில் பணியாற்றும் நீ நம் குல தெய்வத்தை வணங்காமல் பிற தெய்வத்தை வணங்குவது உனக்கு தவறாக தெரியவில்லையோ? மகா தம்புரானே, என் மனம் விரும்பும் தெய்வத்தை வணங்குவதில் என்ன தவறு கண்டீர்கள்? துணிச்சலாக பேசுகிறாய். சரியா தவறா என்பது இப்போது எனக்கு தேவையில்லை. தவறு செய்யவில்லை என்றுதான் கூறுகிறேன் தம்புரானே. துரோகி, பொல்லாத காரியம் செய்துவிட்டு நீ சொல்லும் வார்த்தைகள் சணலோடு கலந்த காட்டுத்தீ போல கடுங்கோபத்தை மூட்டுகிறது எனக்கு. என் வாழ்வுக்கு அமைதி தந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது தவறா தம்புரானே? நீலகண்டா, நீலகண்டன் மரித்து போனான் தம்புரானே. உங்கள் முன் நிற்பது தேவ சகாயம். நீலகண்டா, நமது சாஸ்திரங்கள் கலாச்சாரங்களை மறந்து விட்டாயா? சான்றோர் போற்றும் இந்து மதத்தை நிந்தித்து உன் அறிவை இழப்பது உனக்கு அழகோ? சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் என்ன சாதித்து விட்டன தம்புரானே? தம்புரானே,
நீலகண்டன் தங்களிடமே கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார். தங்கள் வார்த்தைகளை மதிக்காமல் திமிராக பேசுகிறார். நீலகண்டா, நன்றி கெட்டவன், நீ கிறிஸ்தவத்தை மறந்துவிடு. இல்லையேல் சிறை வேதனை மட்டுமல்ல, மரண வேதனையும் அனுபவிப்பாய். இந்த கிறிஸ்தவத்தை வேரோடு அழிக்காமல் என் உரையில் வாழிருந்து பயன் என்ன? நீலகண்டா, உனக்கு இறுதி வாய்ப்பளிக்கிறேன். கிறிஸ்து மதத்தை மறுத்துவிடு. மகா தம்புரானே, என் உயிர் வேறு உடல் வேறு ஆனாலும் உலக மக்களை மீட்க வந்த பரம்பொருளை என் உள்ளத்தை விட்டு உதரமாட்டேன். நீ முடிவாக என்ன சொல்கிறாய்? உண்மை தெய்வம் இயேசுவையே நான் விசுவாசிக்கிறேன். அவர் வழி நடப்பதுதான் என் இறுதி முடிவு. இவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். உத்தரவு மன்னா. நம் தெய்வங்களை அவமானப்படுத்திய நீலகண்டனை என் வாள் முனையிலே ரத்தம் சிந்த வைக்கிறேன். நீலகண்டா, மனம் மாறிவிடு. கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு நம் குல தெய்வத்தை வணங்கிவிடு. கட்டுக்கதைகளை, உயிரற்ற பிம்பங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் தெய்வத்தை நீ நிந்திக்கிறாயா? மரியாதையாக மனம் மாறிவிடு. இல்லாத தெய்வத்தை நான் எப்படி வணங்க முடியும்? உண்மை தெய்வத்தை எப்படி மறக்க முடியும்? வீரர்களே, இவனை இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து நெருஞ்சி முள்ளால் இவன் உடலை தசைக்கிளிய அடித்து மிளகாய் பொடியை இவன் உடலிலே தடவுங்கள். எரிச்சல் தாங்காமல் அலரும் போது இவன் உடலை சுடும் பாறையிலே தூக்கி போடுங்கள். இவன் உயிருக்காக மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் வரை. அப்படியே செய்கிறோம். நிலைமை கண்டு நான் உடைந்து போனேன். உமக்கு இதுதான் சித்திரவதைகள் என் இருதயத்தை மிகவும் பாதித்து விட்டது. நண்பரே, என் இறுதி நிலையில் பார்க்க வந்துள்ளீர்கள். நிம்மதி அற்ற உமக்கு ஆறுதல் கூற வந்தேன். நண்பரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் வீரராய் வெற்றி வாகை சூடும் நேரம் நெருங்கி விட்டதை நான் அறிவேன். இதோ புனித அருள் ஆனந்தர் சரிதை. கிறிஸ்துவின் போதனைகளை பரப்புவது கடமை என்று தேசம் கடந்து பாரதம் வந்த பாதிரியார். இவர் வேத சாட்சியாக தலை துண்டிக்கப்பட்டு இரத்த சாட்சியானார். பிள்ளை அவர்களே, வேத சாட்சிகள் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் பிற சமயத்தவரை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிறது. நண்பரே, நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன். மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன். என் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்ட அவர்களால் என் உள்ளத்திற்கு விலங்கிட முடியாது. எனக்கா இயேசுவிடம் மன்றாடுங்கள். நீங்கள் போய்விடுங்கள் துறையவர்களே, நீங்கள் போய்விடுங்கள். நான் போய் வருகிறேன். விசுவாசத்திலே உறுதியாய்
இரும் உமக்காக நான் மன்றாடுகிறேன். முத்தையா, நெருப்பிலே மிளகாய் பொடியை போட்டு இவன் நாசியிலே புகையை சுவாசிக்க வைப்போம். வா. நீலகண்டா, உன்னை அடித்து அடித்து நாங்கள் சோர்ந்து விட்டோம். தீராத தாகம் வேறு. நம் குலதெய்வங்களை வணங்கிவிடு. ஏன் இவ்வளவு துன்பம் உனக்கு? முத்தையா, எடுத்து வா மிளகாய் எரிந்து கொண்டிருக்கும் புகையை. உங்கள் அதிகாரத்திற்கும் அக்கிரமத்திற்கும் பணிபவன் நான் அல்ல. உங்களால் ஆனது செய்யுங்கள். கற்பனை தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன். மதிகட்டு போய்விட்டது இவனுக்கு. பைத்தியக்காரன். நாங்கள் எவ்வளவு ஆலோசனை கூறியும் நீ ஆணவத்தோடு பேசுகிறாய். உன் புத்தி மழுங்கிவிட்டதா? நம் குலதெய்வத்தை வணங்கிவிடு. என் ஆத்திரத்தை கிளறாதே. வீரர்களே, என் மனம் கிறிஸ்துவை பறைசாற்றும் பாறையாய் மாறிவிட்டது. என் மனதை நீங்கள் மாற்றுவது கடினமான காரியம். வீரர்களே, இவ்வளவு கூறியும் பிடிவாதமாய் இருக்கும் இவனை இழுத்துச் சென்று சதை கிளியாடியுங்கள். அப்படியே செய்கிறோம் தளபதி. அடியுங்கள், சதை கிளியட்டும், ரத்தம் கொட்டட்டும், இந்த நிலமே சிவப்பாய் மாறட்டும். இதோ அரைத்த எரிமிளகு, தேய்த்து விடுங்கள். இவன் உடல் காரத்தால் எரியட்டும். அப்போதாவது மறுதலிக்கிறானா பார்ப்போம். முத்தையா, நன்றாக தேய்த்து விடு. சரி செல்லையா. அவன் கையை நீட்டி பிடி. முத்தையா, அவன் முகம் சிவக்க தேய்த்து விடு. அவன் மேனி சிவக்கட்டும். சிவக்கிறது, சிவக்கிறது. நீலகண்டன் மேனி சிவக்கிறது. இயேசுவே, என் ஆண்டவரே, உமக்காக நான் சகிக்கிறேன். என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் இயேசுவே, ஐயோ, என் ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, எனக்காக சிலுவையில் தொங்கினவர் என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே. நீலகண்டா, இப்பொழுது உன் அகம் மாறியிருக்கும். உலகமே அழிந்து போனாலும் என் மனமும் அகமும் மாறாது. வீரர்களே, நீங்கள் உங்கள் கடமைகளை செய்து கொள்ளுங்கள். அடியுங்கள், எலும்புகள் நொறுங்க நொறுங்க அடியுங்கள். ஐயோ, ஐயோ, இயேசுவே,
இயேசுவே, இயேசுவே. தண்ணீர், 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 தண்ணீர். நாவு வறண்டு விட்டது. வீரர்களே, வீரர்களே, தண்ணீர் கொடுங்கள். தண்ணீர் எடுத்து வாருங்கள் அந்த சாக்கடை நீரை, அதுவே போதும் இவனுக்கு. இறைவனின் உயிர் ஊசலாடும் போது குடிக்க கொடுத்ததும் கசந்த காடிது. அதை விட இது கசக்கவா போகிறது? இவன் சுருண்டு விழும் வரை அடியுங்கள். நீலகண்டா, மாட மாளிகையில் ஊறிய உன் உடலும் உதிரமும் இப்போது பாறைகளிலும் காடுகளிலும். கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிடு, நம் தெய்வங்களை வணங்கு. உன்னை சுமந்து செல்ல பல்லாக்கு காத்திருக்கிறது. இதோ திருநீர், பூசிக்கொள். என் உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் என் பிணம் கூட அவற்றை பூசிக்கொள்ள சம்மதிக்காது. சேவகர்களே, என் தாகம் இன்னும் அடங்கவில்லை. கொஞ்சம் கூட தண்ணீர், தண்ணீர் தருவீர்களா? நீலகண்டரே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு தொல்லை தருகிறேன்? உம்மை அடித்து அடித்து எம் கைகள் சோர்ந்து விட்டன. எங்களுக்கும் களைப்பாக இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கும் தூரம் வரை எங்களால் நடக்க இயலாது. ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும் ஐயா. உம்மிடம் இரக்கம் பெற நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே கொண்டு பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தவரே, கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றியவரே, எல்லாம் வல்ல இறைவா, என் மன்றாட்டுக்கு இறங்கும் ஐயா. என் மன்றாட்டுக்கு இறங்கும் ஐயா. என் தாகத்தை தீரும் ஐயா. உமது அடியாரின் தாகம் தீரும். இந்த புலியூர் குறிச்சி பாறையில் தண்ணீர் தாரும் என் ஆண்டவரே, தண்ணீர் தாரும். உம் வல்லமையை, உம் வல்லமையை இவர்கள் அறியட்டும். என் தாகம் தீருமையா. ஆண்டவரே, இயேசுவே. ஏய் செல்லையா, அற்புதத்தை பார்த்தாயா? அற்புதம், அற்புதம்! நீலகண்டன் கைமுட்டு கொண்டு இடித்த இடத்தில் தண்ணீர் பீரிட்டு வருகிறது. நீலகண்டனுக்கு அவன் கடவுள் தண்ணீர் கொடுத்திருக்கிறார். முத்தையா, அதிசயம்தான். இது நீலகண்டனது கடவுளின் அற்புத செயல்தான். நீலகண்டரே, நாங்களும் தாகமாய் உள்ளோம். சிறிது தண்ணீர் நாங்களும் பருகிக் கொள்ளலாமா? ஆண்டவர் எனக்காக மட்டுமல்ல அன்பர்களே, நம் அனைவருக்காகவும் இந்த அற்புத செயலை செய்துள்ளார். அவர்தான் மெய்யான ஆண்டவர். தாகம் தீர பருகுங்கள், தாகம் தீர பருகுங்கள். ஆகா, பாறையிலிருந்து தண்ணீரா? அந்த இடத்துல தேவசகாயம்
முட்டு வச்சு இடிச்சுதான் தண்ணீர் வர வச்சிருக்காரு. அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாப்போமா? ஆஹா, ருசியான தண்ணீர். இது போன ருசியான தண்ணீர் நான் வேற எங்க குடிச்சதே இல்லை. அன்பர்களே, நாம் எல்லோருக்கும் தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை நீங்கள் நம்புங்கள். அவர் மட்டுமே ஜீவ ஊற்று. நீலகண்டரே, கடவுள் உண்மையானவர்தான். எங்கள் தாகம் தீர்ந்தது பிள்ளை அவர்களே. ஆனால் உம்மை ஆரச்சரிடம் அழைத்து சென்று தண்டனை நிறைவேற்ற ராஜாவின் உத்தரவு. புறப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆராச்சரே, ஆராச்சரே. என்ன ஐயா, மன்னர் மார்த்தாண்டவர்மனின் கட்டளைப்படி நீலகண்டனை உங்களிடம் அழைத்து வந்துள்ளோம். ஏன் இவ்வளவு காலதாமதமாக வந்துள்ளீர்கள்? ஐயா, வழியெங்கும் இவனை காண பெருங்கூட்ட மக்கள் இவனிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றனர். பல அற்புதங்களையும் செய்கிறான். நானும் கேள்விப்பட்டேன். பாறையில் கைமுட்டியால் இடித்து தண்ணீர் வர வைத்தானாமே. ஆமாம் ஐயா, நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்து தாகம் தீர தண்ணீர் பருகினோம். நேரம் இருட்டிவிட்டது. நீலகண்டனை அந்த பட்ட மரத்திலே கட்டி வையுங்கள். நாளை பார்த்து கொள்ளலாம். கல்வாரியில் எனக்காக பலியான அன்பு தெய்வமே, சிலுவை பாடுகளை பின்தொடர்ந்து நானும் வர காத்திருக்கிறேன். நிலைகுலைந்து போன என் மனைவிக்கு ஆறுதலை தாரும் என் அன்பரே. உம் சிலுவை காட்சியை என் கண்களால் காண்கிறேன். இத்தனை பாடுகளா உமக்கு? உம்முதிரமெல்லாம் எனக்காக பூமியில் சிந்திக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரே, என் ஆண்டவரே. ஆஹா, ஆச்சரியம்! பட்டமரம் துளிர்த்து விட்டது. இது என்ன அதிசயம், அற்புதம்! ஐயா நீலகண்டனே, உமக்கு மரண தண்டனை நிறைவேற்ற நீர் என்னிடம் அனுப்பப்பட்டுள்ளீர். உம்மை பார்த்தால் என் மனம் உமக்கு மரண தண்டனை நிறைவேற்ற அனுமதிக்கவில்லை. நான் சொல்வதை கேளும். அப்படியானால் அனைத்து வழக்குகளிலிருந்தும் உம்மை விடுதலை செய்வேன். அப்படியா ஆராய்ச்சரே? அதற்கான வழிதான் என்ன ஐயா? நீர் கிறிஸ்துவ மதத்தை விட்டுவிட்டு நம் மதத்திற்கு திரும்ப வேண்டும். நீர் இழந்து போன செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க செய்வேன். இந்த உலகத்தில் நான் இழக்க ஏதுமில்லை ஆராய்ச்சரே. கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். என்னை மனமாற்றுவது உம்மால் இயலாத காரியம். ஐயா, உம் மன தைரியத்தை பாராட்டுகிறேன். பிள்ளை அவர்களே, எல்லா செல்வங்களும் எனக்கு இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாத குறை என்னை வாட்டுகிறது. போகாத மருத்துவர்கள் இல்லை, வேண்டாத கோயில்கள் இல்லை. தாங்கள் எனக்காக இறைவனிடம் மன்றாடுவீர்களா? கேளுங்கள், தரப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆராய்ச்சர் அவர்களே. கலங்க வேண்டாம். விரைவில் நீரோர் ஆண் குழந்தைக்கு தந்தையாவீர். நிச்சயமாக தந்தையாவீர் ஆராய்ச்சரே. பிள்ளை அவர்களே, உங்கள் தெய்வ வாக்கை நான் நம்புகிறேன். உமக்கு தண்டனை நிறைவேற்றுபவன் நான் என அறிந்தும் எனக்கு மிக பெரும் ஆசீர்வாதம் அருள் இருக்கின்றீர். மிக்க நன்றி பிள்ளை அவர்களே.
உன்னை போல் பிறனையும் நேசி. பகைவர்களிடம் அன்பு காட்டு. உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தையும் காட்டு என கற்றுத் தந்தவர் இயேசுபிரான். நாமும் அவர் வழி நடப்பதே சிறந்தது ஆராய்ச்சரே. ஆஹா, குற்றவாளிக்கு தண்டனை அளிக்க உம்மிடம் அனுப்பிவிட்டால் நீர் குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கிறீரோ? கை கால் விலங்குகளை அவிழ்த்து விட்டுள்ளீர்கள். இவனை தப்பிக்க விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அந்தணர்களே, இது என் வரம்புக்கு உட்பட்ட பகுதி. இவனை தண்டிக்கவும் விடுவிக்கவும் எனக்கு உரிமை உண்டு. நான் இந்த மனிதனிடம் பல அற்புதங்களையும் அரிய செயல்களையும் தான் பார்க்கிறேன். குற்றம் ஒன்றையும் காணவில்லை. நன்றாக சொன்னீர். நீரும் தேச துரோகியோடு சேர்ந்து விட்டீர். இப்போதே மன்னனிடமும் தளபதியிடமும் நடப்பவற்றை கூறுகிறோம். ஆராய்ச்சரே, உண்மை நம்பியது எங்கள் தவறு. இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். யாரே? கொடுமை, கொடுமை. என்ன கொடுமையா? நம் அரசனின் உப்பை தின்றுவிட்டு அரசுக்கே துரோகம் செய்கிறான் அந்த ஆராய்ச்சர். நீலகண்டனை தண்டிக்க பெருவிளையில் உள்ள ஆராய்ச்சர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம். ஆனால் ஆராய்ச்சரோ நீலகண்டனின் கட்டுகளை விழ்த்துவிட்டு அவனை உபசரிக்கிறான். தளபதியாரே, இப்படியே விட்டு கொண்டிருந்தால் பெருங்கூட்டத்தை கூட்டி விடுவான் நீலகண்டன். அவன் கதையை உடனே முடிக்க வேண்டும். தளபதியாரே, நீலகண்டனிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. புலியூர்குறிச்சி மலை அடிவார பாறையில் கைமுட்டினால் இடித்து பாறையை உடைத்து தண்ணீர் வரவழைக்கிறான். பட்ட மரத்தை துளிர்க்க செய்கிறான். இப்படி இவன் செய்யும் அற்புதங்கள் பல. என்ன சொல்கிறான் நீலகண்டன்? அரசே, எவ்வளவோ தண்டனைகள் கொடுத்தும் கரையாத கல்மனம் கொண்டவனாக இருக்கின்றான். இவன் எண்ணுவதும் எங்குவதும் கிறிஸ்து கிறிஸ்து, அவருக்கே தலை வணங்கி நிற்கின்றான். நீலகண்டா, உன் கல்மனதை நல்மனதாக்கிக் கொள். நம் மதத்தை தம்புரானே, இத்தனை காலமும் அறியாமை இருளில் மூழ்கி கிடந்தேன். இப்போதுதான் உண்மையான ஒளி பிறந்தது. அதுதான் பரலோக வாழ்வின் வழி. ஆகவே துன்பத்திற்கு அஞ்சி மீண்டும் இருளில் என்னை மூழ்கச் சொல்லுகிறீர்களா தம்புரானே? நீலகண்டா, என் ரத்தம் கொதிக்கிறது. நீ கிறிஸ்தவத்தை நம்பாதே, விட்டுவிடு. இல்லை என்றால் தம்புரானே, நான் கிறிஸ்துவை மட்டுமே நம்புகிறேன். நீலகண்டா, உன்னை தளபதியாரை இவன் மனம் மாறும் வரை கடுமையாக தண்டியுங்கள். வெறி பிடித்தவன் போல் பேசுகிறான். ஐயோ 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 ஐயோ! ஆண்டவரே, இவன் பேச்சை கேட்டு என் செவிகள் மறத்து விட்டன. நீலகண்டா, மூஞ்சாணிகளில் அந்தரத்தில் தொங்கி மரித்த உன் கிறிஸ்துவால் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இப்போது உன்னை வந்து காப்பாற்றுவாரா? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வேண்டாம். இவன் உள்ளத்தால் மலையாகிவிட்டான் போல தெரிகிறது. நீலகண்டா, இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஒரு விசை சொல்லிவிடு. எல்லா அடிகளும் நிற்கும். 2 ஆண்டுகளாக சித்திரைவதைப்படுத்தப்பட்டும் புத்தி வரவில்லையா உனக்கு?
பானைகளை அடுக்கி என்னை நடுவில் நிறுத்தி நெருப்பிலே வற்றல் மிளகாய் பொடியை தட்டி புகை மண்டலத்தில் மூச்சு திணறி சாகட்டும் என கொடுமைப்படுத்தினீர்கள். நெய்யாற்றின் கரையில் இருட்டறையிலே அடகித்து வைத்து என்னை பீறி போட சிங்கத்தை திறந்து விட்டீர்கள். ஆனால் என் இறைவனின் கிருபையால் அச்சிங்கம் இந்த பிள்ளையின் முன்பு அமைதி காத்ததல்லவா? ஆண்டவரே, இயேசுவே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, இயேசுவே, என் ஆண்டவரே, இயேசுவே, என் ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே. தளபதியாரே, நீலகண்டன் மனம் மாறிவிட்டானா? மலையை அசைக்க முடிந்த நம்மால் இவன் மனதை அடக்க முடியவில்லையா? சித்திரவதையால் திருந்துவான் என நினைத்தேன். ஆனால் நித்திரையிலும் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் இவன் உயிரோடு இருந்தால் நம் நாட்டுக்கே ஆபத்து. நீலகண்டா, இது இறுதி வாய்ப்பு உனக்கு. உன் உயிர் வேண்டுமானால் மனம் மாறிவிடு. எனக்காக கல்வாரியில் தன் உயிரை கொடுத்தாரே, அவருக்கே என் உயிரை கையளிக்க சித்தமாயிருக்கிறேன் தம்புரானே. அப்படி இயேசு உனக்கு என்ன செய்தார்? தம்புரானே, நான் தேடிய நிம்மதியை தந்தார். நான் வாழ வேண்டிய வழியை எனக்கு காட்டினார். ஆனால் நீயோ சாவின் வழியை அல்லவா தெரிந்து கொண்டிருக்கிறாய். தம்புரானே, பழி செய்வதாலும் பாதகம் புரிவதால் என் மனதின் உறுதியை சிதைத்து விட முடியாது. இறுதி மூச்சு வரை நான் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன், அவருக்காகவே மரிப்பேன். இது என் உறுதி. நீலகண்டா, சேர நாட்டு சரித்திரத்தை கரைபடுத்த வந்தவனே, வளமான வாழ்வை சல்லடையாக்கிய கள்வனே, திருத்திக் கொள்ளும் ஆணவத்தை. மன்னியுங்கள் தம்புரானே, கிறிஸ்துவுக்காக அத்தனையும் நான் இழக்க துணிந்தேன். என்னையும் இழக்க தயாராக இருக்கிறேன். நீலகண்டா, நடக்கப் போவதை நீ சிந்திக்கவில்லை. உன்னை விட்டு உன் உயிர் பிரிய போராடிக் கொண்டிருக்கிறது. என் தெய்வங்களை பழித்துரைத்த மகாபாவி உன் நாவை துண்டித்து உன் இயேசுவின் நாமத்திற்கு சமாதி கட்டுகிறேன் பார். என் கட்டளைக்கு இணங்க மறுத்த இவனை, நம் தெய்வத்தை மறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நயவஞ்சகனை, ஆரல் வாய்மொழி காற்றாடி மலை கடும்பாறைக்கு இவனை இழுத்துச் சென்று துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்குங்கள். இது யாருக்கும் தெரியாத ரகசியமாக இருக்கட்டும். அழுகி போன இவன் உடலை கருடனும் காகங்களும் நரிகளும் நாய்களும் சண்டை போட்டுக் கொண்ட இவன் உடலை கிழித்து உண்கள். இவன் உடலில் இருந்து எழும் நாட்டம் கிறிஸ்தவர்களை கதிக்கலங்கச் செய்ய வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள். நாங்கள் கொலைக்காரராவது
உமக்கு விருப்பமா பிள்ளை அவர்களே? அன்பர்களே, நீங்கள் கொலைகாரர்கள் அல்ல, அரசனின் கட்டளையை நிறைவேற்றும் ஊழியர்கள். இது பாவமல்ல, உங்கள் கடமை. பிள்ளையவர்களே, இயேசுவை மறுதலித்து விட்டு நம் குலதெய்வங்களை வணங்கினால் உமக்கு விடுதலை கிடைக்கும். நாங்களும் இந்த பாவத்திலிருந்து தப்பித்து விடுவோம். என் ஆண்டவரின் சித்தம் நிறைவேற்றுவது நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் என் மீது பரிதாபப்பட்டு ஆறுதல் வார்த்தைகளை கூறி இயேசுவை மறுதலிக்க கூறினாலும் அது என்னால் இயலாத காரியம். அன்பர்களே, இயலாத காரியம். நேரங்காலம் தெரியாம மரணம் எல்லோருக்கும் வரும். ஆனாலும் என் ஆண்டவரின் சமூகம் செல்ல எனக்கு காலம் நெருங்கிவிட்டது. அதனால் நான் மரிப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். என் இயேசுவின் நாமம் மகிமைப்படவும், இயேசுவே உண்மையான கடவுள் என இவ்வுலகிற்கு சாட்சி பகரவும் என் உயிரையே அர்ப்பணிக்கிறேன். மரண பயமே இல்லையா உமக்கு? வீரர்களே, என்னில் நிறைந்திருப்பது என் ஆண்டவரின் பரிசுத்த ஆவி. ஆதலால் நான் மனிதன் செய்யும் எந்த செயலுக்கும் அளிக்கப்படும் தண்டனைகளுக்கும் பயப்படப் போவதில்லை. நான் துக்கப்படப் போவதும் இல்லை. இவ்வளவு கூறியும் நீர் மனம் மாறுவதாக இல்லை. இனி அரச கட்டளைப்படி தண்டனையை நிறைவேற்ற வேண்டியதுதான். ஆமா, எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. ஐயோ, நான் உங்களை காண்பது இந்த நிலையிலா? கடைசியாகத்தானே தம்புரான் ரகசியமாக எனக்கு தண்டனை தந்தது உன்னோடு சொல்லியிருப்பார் அரசர். ஆமா, தப்பிக்க வேண்டிய வழியை சொல்லி தந்த பிறகும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. எதற்காக தப்பிக்க வேண்டும்? குழந்தை பாக்கியம் ஏற்பட்ட நன்றியை அரசர் என்னோடு காண்பித்தார், அவ்வளவுதான். அழாதே ஞானப்பூ. கடவுள் தந்த வாழ்வு, ஜீவன் அவர் திரும்ப கேட்கும் போது நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் அவருக்கு பிரியமானவர்கள் அவர் சீக்கிரமாகவே அவரிடத்திற்கு அழைக்கிறார். என்னை கடவுள் அதிகமாய் நேசிக்கிறார், அதுதான். அழாதே, ஜெபம் பண்ணு. எனக்காக அல்ல, இவ்வுலகத்திற்காக, உலக நன்மைகளுக்காக கடவுள் உனக்கு ஆறுதலை தருவார். அவர் உனக்கு ஆறுதலை தருவார். நான் போக நேரமாகிவிட்டது. எல்லாம் நிறைவேற்றிவிட்டு என் பரமனிடம் செல்கிறேன். நீ சொல் ஞானப்பூ, நீ இங்கிருந்து சென்று விடு. வீரர்களே,
என் அருமை நாதனிடம் நான் சிறிது நேரம் பேச வேண்டும். அனுமதி தருவீர்களா? பேசிவிட்டு வாரு. கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசுராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் மீது அன்பு கொண்ட இறைவா, மூடனாய் வாழ்ந்த என்னை தேடி வந்து மீட்டுக் கொண்டீரே, நன்றி ஐயா. இறைவா, நீரே என் மீட்பர், நீரே உலக இரட்சகர் என்ற உண்மைக்கு சாட்சியாக என் உயிரை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றேன். என்னை பாவமறக் கழுவிய என் சிலுவை நாதா, உலக மக்கள் அனைவரும் உம்மை அறிந்து ஆராதிக்கவும் அவர்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு என்னை கையளிக்கின்றேன். இறைவா, என் மீது இரக்கமாயிரும். நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருளும். என் அன்பு தெய்வமே, என் ஆன்மாவை உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். உம் ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என்னை உம் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். அன்பர்களே, உங்கள் கடமைகளை இப்போது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தண்டனையை நிறைவேற்றுவோமா முத்தையா? சரி. என்ன ஆச்சரியம், என்ன அதிசயம்! துப்பாக்கி குண்டுகள் ஒன்றும் அவர் மீது படவில்லையே. நாம் இப்போது என்ன செய்வோம்? மீண்டும் ஒருமுறை கூட சுட்டுப்பார். ஐயோ பிள்ளையவர்களே, நாங்கள் உம்மை சுட்டுக் கொல்லாமல் சென்றால் அரசன் எங்களை கொன்று விடுவார். நீர் விசுவாசிக்கும் தெய்வம்தான் உண்மையுள்ள தெய்வம். அதை நாங்களும் உணர்ந்து கொண்டோம். பிள்ளையவர்களே, தண்டனையை நிறைவேற்றாவிட்டால் தம்புரான் எங்கள் தலையை கொய்து விடுவார். தயை கூர்ந்து ஏதாவது செய்யும் ஐயா. வீரர்களே, துப்பாக்கியை என்னிடம் கொடுங்கள்.
என் ஆண்டவரே, நான் உம்மில் வர சித்தமாயிருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். வானம் திறந்திருக்கிறது. இயேசுவே, 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 இயேசுவே. துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட தேவ சகாயத்தின் வாழ்வு விசுவாசத்தின் இரத்த நிறமாய் பூலோகத்தில் முடிந்தது. ஆனால் பல ஆயிரம் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாச வாழ்வில் உறுதியாக இருக்கும் வண்ணம் அவரது வாழ்வு அமைந்தது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்தும் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலன்களை கொடுக்கும். இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபைகளின் வித்து. கிறிஸ்தவம் என்பது பஞ்சனை மெத்தையும் அல்ல, மலர் படுக்கையும் அல்ல. பாடுகளின் மத்தியில்தான் கிறிஸ்தவம். ஆம் அன்பர்களே, பரமனுக்காய் பாடுகளை ஏற்க துணிவு கொள்வோம். பரலோக வாழ்வை சுதந்தரிக்க நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம் பரமனின் வழிகளினூடே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் கண்டுகளித்தீர்கள். அது உங்களுடைய வாழ்விலும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். நாமும் விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க இறைவனை வேண்டுவோம். இந்த நாடகத்திலே நடித்த பிள்ளைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். முதலாவதாக தேவசகாயம் பிள்ளையாக எம்ஜே ஆசிஷ் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே நடித்தார்கள். அதற்கடுத்தபடியாக மார்த்தாண்டவர்மன் என்ற கதாபாத்திரத்திலே ஆலியா ஜாஸ்மின் அவர்கள் திறம்பட நடித்தார்கள். ராமையன் போர் தளபதியாக தௌமலர் அவர்கள் சிறப்பான முறையிலே நடித்தார்கள். அமைச்சர் என்ற முறையிலே ஆட்லின் வில்சி அவர்கள் நடித்தார்கள். அதற்கடுத்தபடியாக இன்னொரு அமைச்சர் ஜினி பிரசன்ன குமாரி அவர்கள் நடித்தார்கள். ஆராய்ச்சர் என்ற ஒரு கதாபாத்திரத்திலே மோனிஷா அவர்கள் நடித்தார்கள். டிலானாய் என்ற கதாபாத்திரத்திலே ரியா நடித்தார்கள். நாயுடன் என்ற கதாபாத்திரத்திலே ஜோஷிகா அவர்கள் நடித்தார்கள். நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க இது ஏது பிள்ளை அப்படின்னு. அந்த பார்கவி கேரக்டர்ல ஆல்ட்ரின் ஜோசு அவர்கள் நடித்தார்கள். பரஞ்சோதிநாதர் என்ற கதாபாத்திரத்திலே ஜப ஷைன் அவர்கள் நடித்தார்கள். பூசாரியாக கிஷோலின் ஹெச்எஸ் ஆர்டின் அவர்கள் 2 பேரும் நடித்தார்கள். வீரர்கள் என்ற கேரக்டரிலே சுவின் ஆண்ட்ரூ, ஆர்வின் பிரிஜேஷ் இருவரும் நடித்தார்கள். அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பான முறையிலே உங்கள் முன் வெளிப்படுத்தினார்கள். இதற்காக பின்குரல் கொடுத்தவர்கள், இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணவங்க அபிஷா, ஆட்லின் வில்சி, அதுக்கப்புறம் மியூசிக் போட்டது எங்களுடைய நண்பர் மணலியை சார்ந்த எல்ஜி அர்ஜுன். இதற்காக வீடியோ எடிட்டிங் நம்முடைய திருச்சபையை சார்ந்த பெனிஷ் அவர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தந்தார்கள். இதற்காக வாய்ஸ் ரெக்கார்டிங் பின்குரல் கொடுத்தது பாஸ்டர், அதுக்கப்புறம் கிறிஸ்துராஜ், சீதோ, பிரதீஷ், வினோ, அனிஷ்குமார், ஆர்வின், ஆர்டின், ஃபெனிக்ஸ் ராஜ், அஜின், வெஸ்லி, ஆட்லின் வில்சி, செஜோன், சுவின் ஆண்ட்ரூ, ஆசிஸ். இவ்வளவு பேருடைய ஒரு கடினமான உழைப்பிலே
நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிட்டீங்க. ஆனால் இவங்க உழைச்சது 2 மாதம். அன்பிற்கினியவர்களே, விசுவாச தடயத்தினை தொட்டு பார்த்து நம்மையும் தகுதியாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான அனுபவம் இங்கே நம்முடைய பிள்ளைகளால் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நேரத்தை கருத்து கொண்டு இந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தையோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்க பெற்றிருப்பார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அனுபவித்து அப்படியே ஒரு கிளாப் பண்றீங்களா? உழைத்து இன்று அரங்கேற்றம் தந்த உங்கள் அனைவரையும் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் சார்பில் ஆண்டவருடைய பணிவிடைக்காரனாக வாழ்த்துகின்றேன். எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆண்டவருடைய ஆசியும் தொடரும். திருச்சபை விசுவாச பயணத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆமென்.